கொஞ்ச நேரம் டிராவல் பண்ணதுக்குள்ளே வண்டி வந்து ஒரு இடத்துல மாட்டிக்கிச்சு. போன் யாராச்சும் எடுக்கலாம் கொன்றுவேனா ஃபுல்லா இங்க இருந்து வழி வந்துச்சு. அது வந்து செம்ம காண்டாச்சு எனக்கு. வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது வந்து டே 3 ஆஃப் மணாலி அண்ட் இப்போ வந்து டைம் 8 o'clock ஆயிடுச்சு. சோ டிரைவர் வெயிட்டிங்ல இருக்கா. டிரைவர் வந்து 8 o'clock நீங்க ரெடி ஆயிடுங்க. லேட் மத்துனைன்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தான். ஆனா லேட் ஆயிடுச்சு. சோ இப்போ வந்து இன்னைக்கு ஒரு டே நான் உங்களுக்கு ஃபுல்லா காட்ட போறேன். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். Let's get started. So guys, இதுதான் என்னோட அவுட்ஃபிட். ஸ்னோ ட்ரெஸ்க்கு மாறி விட்டேன். நீங்க வந்து சுத்தி முத்தி எல்லாமே ஐஸா இருக்கு. நீங்க வந்து நாங்க ஃபர்ஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் மேகி சாப்பிட்டோம். அண்ட் இந்த ட்ரெஸ் வந்து நம்ம ரெண்ட்டுக்கு வாங்கியிருந்தோம். ஸோ 700 rupees. ஸோ அதை போட்டுட்டு தான் நாங்க நெக்ஸ்ட் அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. மேடம் ஆல் இந்தியா பியூட்டி இருக்கா, பியூட்டிஃபுல்லா இருக்கா, அழகா இருக்கா, கியூட்டா இருக்கா. ஐயோ வெயிட் பண்றீங்களா? வண்டி ஓடிட்டாங்க. என்ன தேடுறாங்க? டிராபிக் இருக்கிறதுனால என்ன பண்றாங்க, அவங்க நம்ம வேற ரூட்ல கொண்டு போறோம். கொஞ்ச நேரம் டிராவல் பண்ணதுக்குள்ளே வண்டி வந்து ஒரு இடத்துல மாட்டிக்கிச்சு. அண்ட் அங்க அதை வந்து எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு நம்ம டிரைவர். இப்போ இது இருக்கா? இது இன்னும் இருக்கா? அவ்வளவுதான் ஆபஸா? சோ இப்பதான் நம்ம ஏடிபி முடிச்சிட்டு இப்போ நெக்ஸ்ட் டியூபுக்கு போயிட்டு ஏடிபி ரைட் வந்துட்டு 1500 ஒரு வண்டிக்கு. அவங்க பாதி வழி கூட்டிட்டு போலியா இல்ல நம்ம பாதி வழியில வந்துட்டோமா அது தெரியல. That's not that much good. ஏன்னா ரோட் சைட்ல கூட்டினே போல, வெறும் ஸ்னோல மட்டும் தான் கொடுப்பாங்க. ஸ்னோனால தான் ரோட் அவ்வளவு நல்லா இல்லை. பட் ஓகே போட்டோஸ் 1500 கலாம் 999. எஸ், நீங்க என்ன யோசிச்சுட்டு வேணுமா நம்ம யோசிச்சுட்டு பண்ணோம். எங்களுக்கு தெரியல, எங்களை ஃபுல்லா கூட்டிட்டு போனாங்க. ஆக்சுவலி பாத்து இருந்துச்சு, பட் அவங்க நான் பாதியிலே நிறுத்தி ரிட்டர்ன் வந்துட்டாங்க. சோ we don't know what எங்களுக்கு அது நாட் ஃபேர்னு ஃபீல் ஆச்சு. சோ நெக்ஸ்ட் வந்து டியூப் ஸ்லைடிங். டியூப் ஸ்லைடிங் இங்க இருந்து அங்க வரைக்கும் போறது. லெட்ஸ் ஸ்டேட் करो. ஓகே बस. All the best. All the best. बड़ा पापीगरा. நானு என் தலை எங்க போய் டமால் விழுந்துமா டே கத்திட்டு இருக்கு. அதுல பார்த்தா ஓகே இது அப்படிதானா நான் சுத்தல. ஆக்சுவலி நீ சுத்தல. அவங்க ஸ்லோவா விட்டாங்க, உன்ன ஸ்பீடா விட்டாங்க. மேல என்ன காண்டு. ஓகே என்ன மாதிரியே இருக்கும் ஒண்ணு. அவன ஓகேல நீ ஓகே தானே? சாப்பிட்டியா? எனக்கு இப்ப வருது. நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா? அவங்க மூஞ்சி பார்த்த போனா எனக்கு நார்மலாவே ஆச்சு. போன் யாராச்சும் எடுக்கலாம் கொன்றுவேனா? யாரும் சொல்ல மாட்டாங்க, பயந்துருங்க. நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? காலையில இருந்து கால் பண்ணல, நான் போன் பண்ண பிக் பண்ணல. நைட்டு தூங்கிட்டு இருக்கப்ப போன் பண்ணாங்க. ஹலோ நானா தூங்கிட்டு இருக்கேன். சரி வச்சுட்டாங்க. அப்ப நான் என்ன நினைச்சுப்பேன், என்னமோ ஆயிடுச்சு. அவங்க போன் பண்ண டைம் நான் எடுக்கல, அப்படித்தான் நினைச்சிட்டு இருப்பேன். எனக்கு ஃபுல்லா இங்க இருந்து வழி வந்துச்சு. ஃபுல்லா பயந்து எனக்கு மூச்செல்லாம் வாங்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறமா
ஹார்ட் எல்லாம் எங்கெங்க யோசிக்குது. அதுக்கப்புறம் இப்ப நான் எப்படி கிளம்பி போவேன்? இங்க இருந்து நான் இன்னும் ரீச் ஆகிறதுக்கே 2 நாள் ஆயிடுமே. எப்படி மம்மி அப்படின்னு எல்லாம் யோசிக்கிறேன் நானு. ஃபுல்லா எங்கெங்கோ நெகட்டிவ் ஜோன் எங்கெங்க போயிட்டு ஃபுல் தப்பு யோசிச்சுட்டு வந்துட்டேன் நான். சாரிடா, நான் உன்னை கோச்சிக்கிட்டேன். நான் கோவத்துல அவனே திட்டுட்டேன். சாரி. மணாலிட்டஸ் எந்திரா கடவுளே. அதிப்பே we began to feel the fire. We rise like tall buildings as the chemicals they take us higher. The night செத்தடி கொஞ்சம் மாறிங்க அலிக்கும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு போறதுக்கு ஆகாது எல்லாம் கலக்கும். Now we are going to our last activity, that is Karmanda Zorbing Ball. நான் கண்ணாடி கூட பேச மாட்டேன் ஏன்னா அழுதுருக்கேன். Okay, come. 2 hours later. Hi, welcome back to our channel. சத்தமா பேசுறேன். டயர்டாயிட்டு இருக்கோம். இப்போ நம்ம போயிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா என்ன நடந்ததுன்னு பேசலாம். நாங்க KFC pizza ஹட் வந்திருக்கோம். அதே மாதிரி இருக்கு. 1 eternity later. Yeah. Okay guys, so back to third day வந்து நாங்க வந்து எண்டிங் எடுக்கல, நாங்க அங்க கிளிப்ஸா எடுத்து விட்டுட்டோம். ஸோ பிகாஸ் நாங்க வந்து அங்க கவர் பண்ண முடியல. அதனால இப்போ வந்து ரூம் செக் அவுட்டுக்கு முன்னாடி வந்து பேசிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து டே 4ல, இது வந்து டே 4. வந்து சாப்பாட்டுல மட்டும் உப்பு இருக்காது. ஸோ நீங்க வந்து நெவர் எவர் எக்ஸ்பெக்ட் உப்பு ஹியர். ஸோ உங்களுக்கு நீங்க உப்பு இல்லாம சாப்பிட மாட்டீங்கன்னா நீங்க வந்து டப்பால உப்பு எடுத்துட்டு வந்துருங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு எந்த ஹோட்டல் போனாலும் உப்பு இருக்காது. ஸோ நீங்க வந்து போட்டு கலந்து சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ அது வந்து ஒரு குட்டி டிப் உங்களுக்கு. ஸோ நம்ம மேல போயிட்டோம், மேகி சாப்பிட்டோம். அதுக்கப்புறமா அங்க ரெண்டுக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி, அங்க ரெண்டுக்கு போய் ட்ரெஸ் எல்லாம் வாங்கி இங்க வாங்க ஹோட்டல் அது வந்து செம்ம காண்டாச்சு எனக்கு. சோ நாங்க ஃபர்ஸ்ட் டே வந்து மால் ரோட் போயிட்டு அங்க ஷாப்பிங் பண்ணோமா, கோட் கிட் எல்லாம். சோ அது வந்து என்ன தாட்ல ஷாப் பண்ணோம்னா, நாங்க ஐஸுக்கு போனப்போ அதெல்லாம் போனா கியூட்டா இருப்பேன், பொப்ளியா இருப்பேன், கியூட்டி பை மாதிரி இருப்பேன்னு சொல்லி இஷ்டத்துக்கு வாங்கணும். ஆனா நடந்தது என்னன்னா, ஸ்னோவுக்கு போறதுக்கு முன்னாடி அங்க வந்து ஸ்னோ ட்ரெஸ்ன்னு இருக்கும். சோ அதுதான் போட்டுட்டு போனோம். அங்க இருக்கிற ஸ்னோக்கு நீங்க இதெல்லாம் போட்டு போனீங்கன்னா செட் ஆகாது அப்படி சொல்லிட்டாங்க. சோ அதனாலே அது வந்து ரெண்டுக்கு வாங்கி போனோம். சோ நாங்க வாங்கின கோட்டு போடவே இல்லை கைஸ். சோ நீங்க வந்து மணாலி வரீங்கன்னா நிறைய ஷாப்பிங் எல்லாம் பண்ணவே தேவையில்லை. சோ ஒரு நார்மல் ஒரு உங்களுக்கு நார்மல் வே ட்ரெஸ்ஸஸ் இன் வெதருக்கு அடக்கமா ஒரே ஒரு ஜாக்கெட் நீங்க போட்டுட்டு வாங்க போதும். இங்க வந்து நீங்க என்னன்னா அவங்க 1000 சொன்னாங்கன்னா நீங்க 400க்கு பார்கெயின் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு என்ன சொல்றது கரெக்டா வரும். அவங்க அவ்வளவு காசு 3 டைம்ஸ் சொல்றாங்க. சோ அது வந்து இன்னொரு டிப். அண்ட் சோ அந்த கோட்லாம் வேஸ்ட். அதுக்கப்புறமா அங்க போயிட்டு நாங்க ரெண்டுக்கு 300 ட்ரெஸ் எடுத்து, கிளவுஸ் எடுத்து, ஷூ எடுத்து, சாக்ஸ் எடுத்து அப்புறமா தான் விளையாட போனோம். I felt it is like good only because அந்த what is that jacket அந்த dress வந்து ஆக்சுவலி தாங்குச்சு. அவ்வளவு ஸ்னோ நாங்க வந்து புரண்டு இறண்டு அது வந்து கழட்டுற வரைக்குமே அதோட ஃபீல் இருந்துச்சு. அதை எடுத்து அப்புறமா யோசிக்கிறேன் இது இல்லைன்னா என்ன நிலைமை நமக்குன்னு. பட் இட் இஸ் ஆக்சுவலி ஒர்த். அது போட்டுட்டு தான் நம்ம போகணும். அதுதான் நமக்கு சேஃப் கூட. மோட்டர் ரைடு வரைக்கும் அங்கேயே அப்ளை பண்ண சொன்னாங்க. ஸ்னோல நாங்க ஆட்டுலாம் ட்ரை பண்ணோம். ஆட்டு வரல, கார் தான் ஃபுல் கீழே போயிட்டு படுத்துறாங்க, எந்திரிக்கவே முடியல. அதனால ஃபுல் நான் நேத்து தான் அவ்வளவு டயர்டாகி நான் பார்த்தேன் ஆக்சுவலி. ஸோ நிறைய டீஹைட்ரேட் பண்ணிடுச்சு அந்த ஐஸ். எனக்கு வந்துட்டு ஐ டோன்ட் நோ, மேபி நல்ல உப்பு இருக்குனால என்னவோ தெரியல.
உங்களுக்கு லோ பிபி இருந்துச்சுன்னா நீங்க கூட வந்துட்டு குளுக்கோஸ் எடுத்து போறது பெட்டரா இருக்கும். தண்ணி பதிலா குளுக்கோஸ் எடுத்து போறது பெட்டரா இருக்கும். ஏன்னா நிறைய டீஹைட்ரேட் ஆகும். பட் நான் வந்து டயர்ட் ஆகல, which is அதிசயமான விஷயம். எனக்கு தான் லோ பிபி, ஆல் கண்டிஷன்ஸ் ஐ ஒன்லி ஹேவ், பட் ஐ டிட் நாட் கெட் டீஹைட்ரேட். யா அவங்க அழுது கழுத்து என்னென்ன பண்ணிட்டு இருந்தா, ஆனா கூட டீஹைட்ரேட் ஆகல. நான் எதுக்கு டீஹைட்ரேட் ஆகும் எனக்கே தெரியல. பட் 2 வாட்டி டீஹைட்ரேட் ஆயிட்டேன். சோ அவ்வளவுதான், நேத்தோட டே முடிஞ்சிச்சு. சோ இதோட எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் டே 3 முடிஞ்சிச்சு. சோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நான் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கிறேன். பை.